அன்பு நண்பர்களே, இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்போது இங்கிலாந்துடைய பிரதமராக இருக்கிறார். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே வானொலியிலே பேசப் போகிறார் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த வானொலியிலே பேசுவதற்காக தன்னுடைய உதவியாளரை அழைத்து கொண்டு கிளம்பி போக எத்தனிக்கிறார். அவர்கள் செல்லவிருந்த அந்த கார் அந்த டயத்தில் பழுதாகிவிட்டது. உடனே ஒரு உதவியாளர்கிட்ட சொல்றார், ஏன்பா போய் ஏதாச்சும் ஒரு டாக்ஸி இருந்தால் நிறுத்து, உடனே நம்ம அதில் பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிறார். இவரும் சென்று ஒரு டாக்ஸியை நிறுத்துகிறார். ஆனால் அந்த டாக்ஸிக்காரனும் பதைக்கிறார். எனக்கு அவசரமான வேலை இருக்குங்க, நான் எங்களுடைய பிரதமர் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வானொலியில் பேச போறாரு, நான் அதனால் வேகமாக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அதை கேட்ட வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்முடைய பேச்சை கேட்பதற்கு நம்முடைய குடிமக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலே பாக்கெட்டில் கையை விட்டு பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்கிறார். என்ன நினைத்தானோ தெரியவில்லை டாக்ஸி டிரைவர். ஐயா, பிரதமராவது பேச்சாவது, உட்காருங்க ஐயா, உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் விடணும் சொல்லுங்க ஐயா என்றாலே பார்க்கலாம். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. நல்லா இருந்தவனுக்கு நம்ம பணத்தை கொடுத்து கெடுத்துட்டுமே, பணம் என்னவெல்லாம் படுத்துகிறது என்று அவர் நினைத்து மனதிலே சிரித்து கொண்டார். ஆம் நண்பர்களே, பணம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறது பாருங்கள். உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ்.